கீ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கர்டில் அந்த க்ரீம் செஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்க போகிறேன்னா 5 minutes வித்தவுட் ஃபயர் ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க பார்க்கலாமா? இப்போ ஃபில் பண்ணிடலாம் எல்லாத்தையும் தேவையான இன்க்ரீடியன்ஸை. சாஷா குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இனிமேல் ஸ்நாக்ஸ் ரெசிபி இனிமேல் நாங்கள் நிறைய போடுவோம், அதையும் பாருங்கள். தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு, வாங்க பார்க்கலாமா? ப்ரெட்டு, பால் பவுடரு, தயிர், சுகர் பவுடரு, கோகோனட்டு, ஃபுட் கலரு, பாதாம், வாட்டர். இப்போ ப்ரெட்டெல்லாம் ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாமா? ப்ரெட்டை ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ க்ரீம் ரெடி பண்ணிடலாம். 3 டீஸ்பூன் பால் பவுடர், 3 டீஸ்பூன் தயிர், இப்போ ஸ்டிர் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சுகர் ஸ்டிர் பண்ணலாம். மாதிரி வருது. இப்போ ஆல்மண்டை உள்ளே போட்டுக்கலாம். கீ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ தண்ணியாக வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் கொஞ்சமாக வாட்டர், ஃபுட் கலர் கொஞ்சம், 2 டீஸ்பூன் சுகர், ஃபுட் கலரு, இன்னொன்று வந்து கோகனட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரெட்டில் டிப் பண்ணிடலாம். துருவி விட்டுரும். தேங்காய் அப்படியே மேலே துருவி விடணும். இதுலேயே லைட்டாக இங்கே வச்சுக்கலாம் டெக்கரேஷனுக்காக. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? ஸ்பூன் எடுத்துக்கோ, கட் பண்ணு. எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கர்டில் அந்த க்ரீம் செஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். யம்மி. ஐயோ